இப்போதைக்கு இதில் டைலாக் எழுதலை. இன்னைக்கு சரி, நான் எதாவது சொல்கிறேன். மே தினத்துக்கு வீடியோ போடல. மே 1 என்னெல்லாம் வச்சுருக்கு, எது சொல்லணும், என்னதான் வச்சுருக்கு எடுங்க. இது வந்து அது மோர் வத்தல், மோர் மிளகா, மோர் வத்தல். இந்த மோர் வத்தல்னா எப்படி போடணும்னா அதெல்லாம் போதும் அடுத்ததே சொல்லணுமா? இப்படி சேர்த்து விளக்க சொல்லக்கூடாதோ. இது மோர், இது வந்து என்ன துவையல் தின்னு படுத்து சொல்லணும். லைட்டாக டேஸ்ட் பார்த்துட்டு தேங்காய் தவிர புதினா, தேங்காய், மல்லி. போன வருஷம் உள்ள சாம்பார் அப்படி இல்லை. பிரியம் வந்து நேற்று வச்ச மீன் குழம்பு எண்ணெய் இழுக்குதையா. என்னமோ தெரில, எனக்கும் சுடு சோறும் நேற்று வச்ச குழம்பும் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டே இருக்கும். எனக்கு ஒன்றும் ஆகிறதில்ல. அது அந்த அதுக்கு இல்லை. பாவக்காய் என்ன பாவக்காய் குழம்பு முந்தன உள்ளது. அது என்கிட்ட பேரே பாவக்காய், அதில் வந்து கிருமி வருமா வேஸ்ட். இதுக்கு இவங்கள சாப்பிட்றதுக்கு எனக்கு நல்லா சாப்பிட்னா உப்பு ஒரு தண்ணியில் வெறும் உப்பு போட்டு அதை ஊற்றி சாப்பிட்டா சாப்பிட்டுட்டு, அதுக்கு பதிலாக மோரில் உப்பு போட்டிங்களோ. மோர் இதுக்கெல்லாம் இருக்குது சாப்பிட்றது. மோர் தானே, மோரையும் டேஸ்ட் பண்ணி சொல்லியிருங்க. கையில் ஊற்றி லைட்டாக கையில் ஊற்றி டேஸ்ட் பண்ணி சொல்லியிருங்க மோரையும். அது லாஸ்ட்டில் தான் சொல்லுவாங்க. சரி, மோர் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? மோர் எப்படின்னா கொஞ்சம் உப்பு போடணும். உண்மைதான். உப்பு போட்டிலோ. ஆமாம், கலந்துரும். சரி, அப்போ இதோட கலந்து பார்ப்போம். பரவாயில்ல. நம்ம எப்பவுமே சோத்துக்கு உப்புட்டு போடுவோம். ஆனால் தொண்டுலேயே துண்டு எடுத்துடலாம். அப்போதே மோர் குழம்பு சூப்பர். தயிர்னா தயிரை ஊற்றி பசி வரணும். தயிரை தான் முறை இருக்கும். முறை மணமுளம் ஊற்றினா தான் அது முறை குழம்பு. எல்லாமே எடுத்தான். தயிர் வந்ததுன்னா சைடிஷு தயிர் மோர் இதுக்கு சைடிஷு ஊறுகாய் தானே. அதை விட்டுட்டிலே எப்படிங்க காம்பினேஷன்? ஒரு காம்பினேஷன் பண்ணலாமா? மோரனாலே ஊறுகாய். சரி, இருந்தாலும் நம்ம இந்த பாவக்காய் வந்து இதுவும் ஒரு ஊறுகாய் தான். ஏன்னா முந்தானால் வச்சதுனால பாவக்காய் குழம்பு இது பாவக்காய் ஊறுகாயாக இருக்கும். சூப்பர். ஆனால் சூடு கூட பண்ணலைன்னு அந்த அந்த என்ன சொல்ல கசப்பு கொஞ்சம் இந்த உண்மையிலே இது பாவக்காய் ஊறுகாய். ஊறுகாய் இல்லாததை எலுமிச்சி ஊறுகாய் தான் ஊறுகாயா, நாத்தங்க ஊறுகாய் தான். பாவக்காய் ஊறுகாய் இல்லையா? இது பாவக்காய் ஊறுகாய் தான். சூப்பராக இருக்கு. இது பாவக்காய் ஊறுகாய் பயங்கர டேஸ்ட். பருப்பு சாம்பார் சூடு போடுறான்ட்டு அவசரப்பட்டு லேட் ஆகிட்டு இது பருப்பு சாம்பார் ஊறுகாய். இதுவும் ஊறுகாய் ஆகிட்டு சூடு பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இது பண்ணிட்டு மற்ற வேலை செஞ்சோம்னா அதுவும் மறந்து போச்சு. அதுவும் டைட் ஆகிட்டு அதுவும் ஊறுகாய் ஆகிட்டு. அப்போ பருப்பு சாம்பார் ஊறுகாய் இது ஒரு ஊறுகாய் தான். வெரி குட். அதுக்கப்புறம் தேங்காய் ஊறுகாய் வந்து தேங்காய் ஊறுகாய்
தேங்காய் உருக்கணும் ஒரு கதை சொல்லணும், கண்ணு சொல்லியாகணும் கேட்டா. நாகேஷ் அவர் சார் சொன்ன மாதிரி நாம் எடுக்க தான் படம் அக்கௌண்ட் தவிர்த்த மாதிரி தேங்காய் அதிகமாக மழை கொடுத்து கேரளான்னு சொல்லுவோமா. ஆனால் அவங்க கேரளாவில் தேங்காய் சாக்க மாட்டாங்க. அதுவாக தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொருத்தவங்களுக்கு தெரியுமாங்க. அவங்க எதை எடுத்தாலும் தேங்காவாக தான் இருக்கும். இப்படி சொல்கிறிய தேங்காய் மண்ணு சொல்லக்கூடாது, தேங்காய் எண்ணெயாக சேர்த்துருவாங்க. ஒரு இதை படித்து கேட்டேன். அதே மாதிரி யாழ்ப்பாணம் என்ன சொல்லியிருக்கேன், கொழும்பு தேங்காய் எண்ணெய் அதிகமாக இருந்தது யாழ்ப்பாணம் இலங்கை. அங்கேயும் தேங்காயை இது பண்ணி திருவி சாறு எடுத்து சக்கை போட்டு பாலை ஊற்றி குழம்பு வைப்பாங்க யாழ்ப்பாணம் தமிழர்கள். மலையேக தமிழர்கள் சொல்லுவாங்க. அப்படி வாழ்ந்த மக்களை சாம்பார் நிறைய ஊற்றி அந்த இது மோர் சாப்பிடுறாருங்களே கதை வந்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே மலையேக மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழர்களை சிங்களம் அந்த கதை வந்துட்டு. சரிப்பா, சரி சாப்பிடுவோமா? அப்போ மோருக்கு தேவையாக இருக்குது மோர் வத்தல். இந்த மோர் வத்தலாம் மோர்லேயே இப்போ படுத்தனப்படி ஏமாத்துறோன்னு சொல்லிட்டு இருந்தேன். வாங்கும்போது மோர் வத்தல் ஒரு வத்தல் போதும், கடிச்சாலே அவ்வளோ. உண்மையிலே பசியில் இருக்க ஒரு கஞ்சி இருக்குது, குட்டிகள்னா ஒரு மிளகாயை மண்ணந்தானே கடிச்சு வாங்க, அவ்வளோ கஞ்சி உள்ள போயிடும். அதுக்கு ஒரு பொருள். கடிக்கும் போதே போகிறேன் இருமலை கட் பண்ணி விட்டுருண்ணா. தாத்தா கஷ்டப்படுறாரு, நீ வீடியோ எடுத்து சம்பாதிக்கலன்னு கமெண்ட் பண்ணிடுவாங்க. இப்படிதான் நல்ல காட்டம் தான். ஒரு வத்தலுக்கு இதோட பாடா அது குட்டி வத்தல் தான். இந்த பிள்ளை பிறந்திருக்கு. ஓ, பச்சை பிள்ளையா இருக்கும்போது பறிச்சு எடுத்துருக்கணும். பச்சியா தப்பு தான். பண்ணுங்க நம்ம இதுக்கு எதுவும் பண்ணலையான்னு சொல்லலையேங்க. இது பண்ணுமா? சோறு நிறைய எடுத்து அப்படி ஒரு ரூபாய் எல்லாம் வைக்கணுமோ? எல்லாம் வச்சு அதான் நான் கேட்டுக்கிட்டுருக்கேன். இவர் சரியில்லை, யார் கேமராமேனும் சரியில்லை, டைரக்டரும் சரியில்லை. இப்போ துவையல், என்ன துவையல் இது? சாம்பார் வச்சு அதை சூடு பண்ணும்போது டைட் ஆகிடு. இது ஒரு சாம்பார் துவையல். இது பாவாக்க குழம்பு வச்சு அதுவும் சூடு பண்ணி டைட் ஆகிடு. இது ஒரு ஊறுகாய் தான். இதை சாப்பிட்டு இதுக்கு மேலே இவங்களாம் சேர்க்கணுமா? இவங்க தான் மோர் வத்தல்னு சொல்கிறாங்க. இதை சாப்பிட்டுட்டு இதை அப்படி சாப்பிட்டுட்டு பார்த்துக்காங்க. இதை எடுக்கலை, இது எடுக்கலை. அப்படி சாப்பிட்டு அவங்க இவர்களுடன் அப்படின்ட்டு கேமரா பார்க்கல இவரே வச்சு படி ஒன்று சும்மா தான் மோரத்தில் கடிக்க செத்து போனோம் நினைப்பேன். கரெக்டாக திருப்பி செத்து போம்மா.
எத்தனை ரூபாய். ரூபாய்க்கு முடியும்? ஏன் ஒரு ரூபாய் தமிழ் திருப்பி அது ஒன்று இருந்தா பழி ஒன்று இருந்தாப்பா, நீ ஏன் எடுக்கலை? நீ பார்க்கல கேமரா பாரு இவ்வளோ விட்டான், நீ வச்சுக்கோ. அதையாவது எடுத்திடலாம், வச்சதே எடுத்திடலாம், அதுக்குலாம் மீண்டும் வெரி குட், பயங்கர டேஸ்ட்டு. இடத்த பக்கம் உள்ள நாக்கில் ஒரு பகுதியை காங்கலை, இந்த பக்கம் சமைச்சேன்னா இடத்த பக்கம் நாக்கில் ஒரு பகுதியை காங்கலை, காந்தது தீயார கொடுத்துட்டாங்க போது இருக்கு. அதுக்கு மேலே இந்த காது பக்கத்தில் அந்த தீ, அங்கே வச்ச தீ இங்கே வந்து காதுக்குள்ளே வெளியே வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங். நீலாம் சோளா சிப்ஸ்லாம் என்ன நிலைமைக்கு ஆகும் இந்த மிளகாக்கே எப்படி இங்கே அதெல்லாம் அப்படி நாக்க இந்த தீயை வச்சு நாக்க சுட்ட பொத்த அப்படி எரியும், அந்த மாதிரி எரிச்சலாக இருக்கும். நான் தாங்கண்ணே, ஆனால் வெளியே காமிக்க இன்னும் கேமராமேனுக்கு ஆகலை, டேரக்டருக்கு ஆகலை. நான் என்ன சொன்னேன்? சரி ஐயோ, சரி கட் பண்ணிடுவாங்க. சரி நம்ம கட் பண்ணுறதுன்னு டேரக்டருக்கும் ஆகலை, கேமராமேனுக்கும் ஆகலை. நான் சொல்லணும்லப்பா. சரி நீ அந்த சோள சிப்ஸ் சொன்னதை சொல்லலை, அதான் ஓடலை. சரி ஐயோ. சாப்பிடு, இதில் கட் பண்ணிடுவோம், சாப்பிடு. கட் பண்ண வேண்டியல, அப்படின்னா இருந்துச்சு. இப்படி தான் முன்னில் பாத்தியார் பிள்ளை மக்கு ஆனந்த டீச்சரு படித்து கொடுக்க, எங்களும் நல்லா படிச்சாயிட்டு பிள்ளை விஜயை அடியும் அடிக்கும், படிக்காது. அப்புறம் லதா எனக்கு அவனும் படிக்கண்டா, கடையில் கண்ணனே ஒருத்தான் அவன் மீட்டான். பாத்தியார் பிள்ளை மக்குன மாதிரி நான் சொல்கிறேன், கொடுக்காத புரியாமல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னே. சரி, இது சினிமாப்பா எடுக்கும், நம்ம சினிமா எடுக்கும், இன்னும் புரியல. கேமரா பக்கம் கேமரா பக்கம் போட்டு ஆண்டி சொல்லிட்டாங்க, என்னையா குறுக்கொண்டு இப்படி பார்க்கணும். அந்த வீட்டுக்கு கேமரா பார்த்து சாப்பிட்ருக்கேன்னா அவளுக்கு கோமுது, என்னையே நீ பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுருக்கேன்ட்டு கவனம் பண்ணிட்டாங்கல்ல. கேமரா காட்டிலே இருந்தால் பார்க்குறவங்கள பார்க்கற இருக்கும், தப்பு தானே. எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது தெரியுமா சினிமானா, சும்மா. அதனால் பார்த்துட்டு இங்கே பார்த்துடணும். ஏற்றப்பற பொம்பளை நேரம் பார்க்கக்கூடாது, டக்குனுங்க திரும்பி வரணும். இதெல்லாம் படிக்கணும்பா. ஐயோ, இன்னும் படிக்கிறது இல்லையா? சட்டப்படி பேசுறது சட்டம். அவ்வளோதான் சாப்பிட்ற மிச்சம் கூடாது. 3 அப்படியா? மொத்தமாக போட்டு கரைச்சி ஒரு ஆட்டி சாம்பார் இது மோரை ஊற்றி அப்படியா? நிறையா இருக்கும். அடிச்சிடலாம், அடிச்சிடலாம் பிரச்சனை. இந்த எந்திரிச்சு எந்திரிச்சு சாப்பிட்டுட்டா முடியாதோ, நல்லா இருக்காதோ, வேண்டாம் அப்போ சாப்பிட முடியாது. அப்படியே எஞ்சிக்குவார், எஞ்சி சாப்பிடு. வா, இப்படி சொன்னோன்னே பயமா முடிஞ்சா சாப்பிடுமா? ஊர்
எனக்கு இப்படி சொல்லும் போது எனக்கு அந்த கமாண்ட் தான் நான் வரும். எப்படி ஒன்றுக்குள்ளே வச்சு விடுவோம் அவருக்கு. ஆமாம் நீ சொல்கிறியா தாத்தாவை நீ பண்ணுற இலை அவருக்கு ஒன்று ஆகட்டும் ஒன்றுக்குள்ளே வைக்கணும்னு சொன்ன மாதிரி வருது. உண்மைதான். நாங்கள் எப்போவுமே கையால் இப்படி சாப்பிட்டுக்கிட்டு போவோம். மணி எத்தனை இப்போ எப்போவுமே வந்து சாப்பிடுவோம்பா. உனக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தெரியும். நாங்கள் எப்போவுமே இப்படி சாப்பிடுவோம். பார்க்குறதுக்கு வயசான தாத்தா. மணி நைட்டு 10:49. வயசான தாத்தா எப்படி சாப்பிட்றாரு? அவர் சாப்பிட்றாரா? அவர் சாப்பிட கட்டாயப்படுத்துகிறானா? அப்படி தானே இலையே நாங்கள் எப்பவுமே அப்படி தான் சாப்பிடுவோம்பா. நாங்கள் எங்களுக்கு எந்த பதவியும் கேட்கல. எனக்கு சாப்பாடு வேணும்ப்பா. ஆண்டு காலமாய் அழுகின்ற இலைக்கு அறுசுவை உணவு வேண்டும். சாப்பாடு மட்டும் போதும், வேறு எதுவும் வேண்டாம். இதில் பாட்டு மறந்துக்கூடாது. என்ன வேலை இந்த பாட்டு மறந்துக்கூடாது. எனக்கு மறக்காது. இன்னைக்கு இந்த பாட்டு கேட்கணும். தாத்தா நம்ம தான் கேட்ட கொண்டாடா நம்ம இருக்கோம். போட்டு விட்டு கட் பண்ண வேண்டாம். எல்லாம் ஸ்டார் மேக்கரை பற்றி வேணால் சொல்லி சாப்பிட்டுட்டு அது இன்னைக்கு இல்லை. அவன் குரல் கேட்டுருந்தா அதை கேட்டுக்கலாம் அப்படி. அதே நீ இப்போ இல்லைன்னா ஆரம்பிக்கிறதா அதுக்கு பேசிருக்கோம். இதை லேட்டு தான், எல்லாமே லேட்டு. அடுத்து நாளைக்கு வீட்டிலே போடுறோம். அது உண்மையை சொல்லக்கூடாது. முதல் கண்டுபிடிச்சான் இந்த மூஞ்சிக்கும் இந்த பாட்டுக்கும் சம்மந்தம் இல்லையான்னு கண்டுபிடிச்சான். ஒருத்தர் அண்ணா வருது தம்பி ஒன்று மகனே சொல்லிட்டாருலாம் தெரியும். அவர் போய் போஸ்ட் கொடுத்தாரு பாடுறது. அவரும் பாடல, அந்த பையன் பாடல, பாடி பையன் தர்ஷினியே அவர் அந்த மீனாபுரம் போட்டுப்பாங்களா அது யார்? தேசிபி தர்ஷினி. அப்போ தானே அவங்க போங்க தான் கடக்கூடாதுன்னு போடுறாங்க. முகம் நடக்காது அதுதானே. அது மாதிரி என் முகம் நடக்காது. உண்மை தான். இதை மீடியம் முடிச்சிருமாங்க. வேண்டாமா வீடியோ முடிக்கணுமா? சாப்பிட்டு வெளியே போட்டணும் அப்படி தானே கட்டாயம் இல்லை. முடிஞ்சா சாப்பிடுங்க. முடியும். இப்போ இது மோரை ஊற்றி கப்பு ஊன்னு உள்ள போயிடும் விற்காம. அப்படியே காலையில் விடிய காலம் 4 மணிக்கு இருக்கும்போது கலகலான்னு போய்கிட்டு இருக்கும் பாரு. எவ்வளோ சுகமாக இருக்கும். ரொம்ப தூரத்துக்கு எவனா நம்ம இங்கே இருக்க அங்கேயும் வச்சு 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 சரி வேண்டாம் விட்டோம். விஜயா அது கரண்ட் கூட கசதி பண்ணுதான். எவனோ செய்வனே வச்சுட்டான். எப்படி சரி அதெல்லாம் கடந்து வரணும். எம்ஜிஆர் நடிக்கும்போது நாடகத்தை அடித்து கட்டி விட்டாங்களாம். தேவையில்லாமல் கதை வசனத்தில் கதை விட்டான் சின்ன பையன் இருக்கும்போது எம்ஜிஆர் அடித்து விட்டேன். அதுக்கு பிறகு சத்தியா மன்னிப்பு கட்டு நாடகம் பண்ணி சேர்த்து விட்ருக்காங்க. நான் வரோம். வெற்றி படிக்கட்டு அப்படி மாதிரி இருக்குமே.
சாப்பிட்டேன். நான் 50 பட்டை சாப்பிட்டேன். 50 பட்டை சாப்பிட்டேன். சாப்பிட்டேன் 50 பட்டை சாப்பிட்டேன். சாப்பிட்டாச்சு. ரொம்ப வயிறு ஃபுல்லாகிட்டு, அதெல்லாம் பேச முடியாது. நன்றி வணக்கங்கிற வார்த்தையை மட்டும்